போய் நல்லா சாப்பிடணும், வயிறு நிறைய சாப்பிடணும். வாயில கூட வச்சுக்க மாட்டான், அதுக்குள்ளே அப்படி இருக்கு அப்படின்னு எப்படின்னு ஜோ, லவ் இருக்க இடத்துல ஈகோ இருக்க கூடாது. ஈகோ இருந்தா அந்த இடத்துல லவ்வே இருக்காது. இது ஈகோ இல்லடா, கோபம். நீ இருந்து நான் உயிரோட இருந்தா நான் வாழறதுக்கு அர்த்தம். நிறைய சமயங்களுக்கு வந்து அது ஏதோ அந்த மொமெண்ட்லயே ஆஃப் பண்றா. உங்களுக்கு என்னடா எங்கடா போகணும்? எனக்கு ஃபஸ்ட்டு எங்கன்னா போய் நல்லா சாப்பிடணும், வயிறு நிறைய சாப்பிடணும். இந்த நான் வந்து இருக்கிற டிப்ரெஷன் எல்லாம் போகிற அளவுக்கு நல்லா சைட்டு ஃபுல்லாக சுற்றி இந்த ஆர்டிஓவில் இருக்க மோர் தாத்தா, பீஃப் பிரியாணி, ஒரு பிலால் பண்ணு, இதெல்லாம் போய் நைட்டில் சுற்றி நல்லா சாப்பிட்டு வரணும். ஆனால் நைட்டில் நீ தூங்காமல் இருப்பியா? இது வரைக்கும் தெரியாத சீக்கிரட் அவன்கிட்ட சொல்கிறேன். என்ன பேட்மிண்டா? அதெல்லாம் இல்லை, நான் போறேன், நான் போறேன், எனக்கு வேணாம், நான் போறேன். நீ ஒரு தண்டை கூட நான் ஒரு ஒரு மூமெண்ட் இருக்கு, 60 ரூபா ஆகும். விழால பின்ன சும்மா 38 ரூபா ஆகும். இங்க குடிக்க வரும் எல்லாமே பணக்கார மட்டும்தான். சொல்ல வேண்டியதா சொன்ன வர மாட்டேடா. டிப்ரெஷன்ல வெளில போகணும். இப்ப இந்த வெள்ள கூட்டு வந்து செலவு பண்றது டிப்ரெஸ் ஆகுறடா. ஏன்டா அப்படி இருக்கீங்க? ஏன்டா அப்படி இருக்கீங்க? ஒண்ணுமே இல்லடா, 100 ரூபாய் நல்ல பிரியாணி சாப்பிட்டு போகுது. நான் இன்னைக்கு பிரியாணிக்கு தான் பிளான் பண்ணேன். நம்ம அடுத்த பிரியாணி தான் சாப்பிட போறோம். பிரியாணிலாம் நீயே கட்டு. எனக்கு இதுவே வந்து இவன் வீட்டுல இருந்தா டிப்ரெஷன் ஆகிறான்னு பார்த்தா நான் வெளில வந்து 60 ரூபா. நான் இதுல எவ்வளவு சாப்பிடுவேன் தெரியுமா? இது 2 38 ரூபா. 10 ரூபா டீ குடிச்சு நான் சந்தோஷமா இருந்தேன்டா. இதெல்லாம் காரணம் நான் கிடையாது. யார் சொல்லு? சொல்லி தரல, நீயே சொல்லு. இன்ஸ்டாகிராம்ல ஃபேக் ப்ரொமோஷன் பண்றானே தெரியுமா? இன்ஸ்டா யூடியூப் திறந்தாலே இப்படிதான். அன்னைக்கு ரோட்டு பக்கம் போயிருந்தேன், பார்த்தா நம்ம அண்ணன் கடை திறந்துருந்தாரு. இப்படிலாம் பண்றானுங்களே, அவங்க நம்பி வந்து சாப்பிட்டு ஏமாந்து போறாங்க. இதனாலதான் அவனை நம்பிதான் நானும் வந்தேன். அது எப்படிடா புதுசுமே இல்லாம ஷேப் பண்ணிட்டு வந்து வயிற்றுல உட்காந்துருக்கேன். சரி சாப்பிடு, ஒரு வாய் சாப்பிட்டு பாரு. நம்ம அண்ணன் கடையோட சுமார் தான். இந்த பார், இந்த இன்ஸ்டால செலிபிரிட்டிஸ்லாம் வந்து ப்ரமோஷன் பண்ணுவானுங்களே, வாவ் நல்லா இருக்கு, அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. நார்மல் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பெருசா இல்ல, ஒண்ணுமே உள்ள. என்ன வன்மங்களை உள்ள வச்சிருந்தா உனக்கும் கெடுதல் எங்களுக்கும் கெடுதல். உண்மையிலே நைட்டு கடை இது ஒண்ணுதான் இருக்குன்ற மாதிரி இருக்கு போல, அதனால வராங்களா? மேபி டிப்ரெஷனா இருக்கும், வேலை முடிச்சுட்டு வராங்க. அப்படின்னா இருக்கும், அவங்களுக்கு பசிக்குதுன்னா அவசரத்துக்கு இந்த மாதிரி ஃபுட்ஸ் தான் இருக்கு. மாறிக்கிற காசை என்ன பண்றது தெரியாம இவங்க வந்து சாப்பிட்டு செலவு பண்றாங்க. அதுவும் கரெக்ட். அதுல நம்மளும், ஆனா நீ பே பண்ற, நான் இல்ல. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. மனசை சாப்பிடுவான், நீ சாப்பிடுந்தா. பாத்தீங்கன்னா மோர் குடிக்கலாம். மோரா நல்லா இருக்கும்டா. என்ன மோர்னா வயிற்று கிடக்கணும், அதுக்கு என்ன பிளான் பண்ணிட்டேன். நீ அந்த மோர் தாத்தா கிட்ட மோர் குடிச்சிருக்கியா? அவரோட மோருக்கு எவ்வளவு பேர் அடிக்ட், அவரோட மோருக்கு எவ்வளவு பேர் அடிக்ட்ன்றது எனக்கு தான் தெரியும். கேமராவை மடக்கி வை, போலீஸ் வர பாக்குறாங்க, உள்ள வை. நல்லா இருக்கா போனு? பொண்ணுக்கு எனக்கு தான் செட் ஆகுதுன்னு நினைச்சேன், போனுக்கு எனக்கு கூட செட் ஆகலடா. என்ன ரோகமாக்கா? மறுபடியும் ரோகமா இருக்க வேண்டியது நான். ஓகேவா?
இல்லை இல்லை ஃபுல்லாக ஒரே பண்ணிட்டு இருக்கோமே, அதை நினைச்சாதான் எனக்கு சிரிப்பா இருக்கு. ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிப்பா தெரியல. ஹெல்மெட் போடாது உன் தப்பு. ஏற்கனவே ஃபர்ஸ்ட் என் தப்பு. வீட்டுல டிப்ரெஸ்டா இருக்குன்னு வெளியே வரலாம்டா, அதை விட டிப்ரெஷன் ஆகுறீங்க. அந்த போலீஸ்காரன் 200 வாங்கினா இப்ப நிறைய மனசா இல்லை. எப்பயும் அவன் வாங்கலாம், அவன் ஃபைன் போட்டு அதை வாங்கியிருந்தா கூட பரவாயில்ல. பெட்ரோல் பங்க்ல போயிட்டு பே பண்ணிட்டு 200 கையில எடுத்து நம்ம கொடுத்துருவாங்க. அங்கதான் கடுப்பாயிடுச்சு. ஆனா அதுக்கு நான் ஓப்பனா லஞ்சம் வாங்குறாங்க. இந்த டைம் கூட ஒரு 200 100 ஜிபேல இருக்கான்னு கேட்டா இல்லன்ட்டேன். ஜிபே நான் கேட்டேன்டா. ஆமா மேடம் இது ஆக்ஷன். உயிருக்கு வாய் இருந்தா வாய்க்கு வந்தபடி அசிங்கமா கேட்கும். அந்த அளவு தின்னுட்டு இருக்கான். ஐஸ்கிரீம் சாப்பிடலாம். போடா பரவாயில்ல. அந்த ஒரு இது டிப்ரெஷனுக்கு பீச் போகுது ஓரளவுக்கு மனசு ஆறுதலா இருக்கும். மோர் வந்து மோர் ஒரு மாதிரி சீட்டாச்சு, அதனாலதான் எனக்கு வந்து பிரியாணி இறங்குது. இப்பா பன்னு டீ அடுத்து மோர் பிரியாணி கேட்கவே கன்றாவே இருக்குடா. ஏடு காம்போ தான் இந்த காம்பினேஷன்ல காலைல வந்து நீ என்ன ஏந்திருக்கு எங்க கக்கூஸ்லேருந்து உனக்கு விடியமான்னு கூட எனக்கு தெரியல. தெரிஞ்ச கடையா இருந்தா மட்டும் போங்க. தப்பி தவறி இந்த ஃபேமஸா இருக்கு இதா இருக்குன்னு இன்ஸ்டால நிறைய உறுப்பு இருக்கும், அதெல்லாம் நம்பி மட்டும் போயிடாதீங்க. அதனால தெரிஞ்சவன் நல்லா இது பண்றவன் ஃபுட்டு டேஸ்ட் பண்றவன் சொன்னானா அதை நம்பி வேணா போகலாம். போகவே கூடாதுடா, போகவே கூடாது. தின்ன மாட்டேன் அவர் கொடுக்குறதுன்னு பாத்துட்டு இருந்தாரு. பயந்துட்டேன், ஆஹா என்ன ஒரு ஆம்பளை எப்படி மொத்தம் வர மாதிரி பாக்குறாருன்னு பயந்துட்டேன். அப்புறம் பார்த்தாதான் தெரியுது அவர் வந்து யூடியூபரான்னு கேட்டாரு. அவர் யூடியூபரான்னு கேட்ட உடனேதான் எனக்கு இன்னும் சந்தோஷம். ஆஹா நம்மளும் ஆள் மதிச்சு அவரு கண்ணுக்கு ஒரு ஓரமா யூடியூபர்னு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்ம வந்து சந்தோஷமா இருந்துச்சு. அதை உடனே சேனல் பேரை கேட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாரு. சப்ஸ்கிரைப் பண்ணது ரொம்ப நல்ல விஷயம், ரொம்ப நல்லது. அந்த மனசுதான் கிடையாது.